ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 7 ஆபாசஸ்ச நிரோதஸ்ச யதோ ஸ்தி அத்யவசீயதே ச ஆஸ்ரய பரம் பிரம்ம பரமாத்மேதி சப்யதே. மொழிபெயர்ப்பு: பரமாத்மா என்று போற்றப்படும் பரமபுருஷர்தான் பிரபஞ்சத் தோற்றம் மற்றும் அதன் ஒடுக்கம் ஆகியவற்றின் ஆதி மூலமாவார். இவ்வாறாக அவரே பரம உற்பத்தி ஸ்தானமாகவும் பரபிரம்மமாகவும் இருக்கிறார். பொருளுரை: ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் துவக்கத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஜன்மாதி அஸ்யயத பதந்தி தத்தத்வ விதஸ்தத்வம் யஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே ஆகிய வாக்கியங்கள் சர்வ சக்திகளுக்கும் பிறப்பிடமான பகவானை குறிக்கும் சம அர்த்தங்களாகும். அதாவது அவர் பரபிரம்மம், பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கப்படுகிறார். இப்பதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள இதி என்னும் சொல் சம அர்த்தங்களை பூர்த்தி அடைய செய்வதன் மூலம் பகவானையே சுட்டிக்காட்டுகிறது. பின்வரும் பதங்களில் இது மேலும் விளக்கப்படும். ஆனால் இந்த பகவான் முடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே குறிப்பதாகும். ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரைத்தான் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டுள்ளது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் சர்வசக்திகளுக்கும் ஆதி மூலமாகவும் அல்லது ஆதார புருஷராக இருப்பவர் பரம சத்தியமாவார். இவர் பரபிரம்மம் என்பதை போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். மேலும் பரமசத்தியத்தை குறிப்பிடும் இறுதி சொல் பகவான் என்பதாகும். ஆனால் நாராயணர், விஷ்ணு மற்றும் புருஷர் ஆகியவை பகவானை குறிக்கும் சம அர்த்தம் கொண்ட சொற்களே எனினும் முடிவான சொல்லாக இருப்பது கிருஷ்ணர் என்பதாகும். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. மேலும் ஸ்ரீமத் பாகவதமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரதிநிதிக்கும் பகவானின் ஓசை அவதாரமாகும். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வசக்திகளுக்கும் மூலம் என்பதே பொதுவான முடிவாகும். அதைத்தான் கிருஷ்ணர் என்னும் சொல் சுட்டிக்காட்டுகிறது. கிருஷ்ணரை அல்லது கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை விவரிப்பதற்காகவே ஸ்ரீமத் பாகவதம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் சூத கோஸ்வாமிக்கும் சௌனகரை போன்ற பெரும் முனிவர்களுக்கும் இடையிலான கேள்வி பதில்களில் இவ்வுண்மை சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இக்காண்டத்தின் முதல் 2 அத்தியாயங்களில் இது விளக்கப்பட்டு 3ஆம் அத்தியாயத்தில் இவ்விஷயம் இன்னும் தெளிவாகவும் 4ஆம் அத்தியாயத்தில் இதைவிட இன்னும் தெளிவாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் காண்டத்தில் பரமசத்தியமானது முழுமுதற் கடவுள் என்று பொருள்படுமாறு அழுத்தமாக கூறப்பட்டுள்ளதால் இது பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சுட்டிக்காட்டுகிறது. நாம் ஏற்கனவே விளக்கியதைப் போல் 4 பதங்களிலுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சம் சுருக்கமானதாகும். இந்த பரமபுருஷ பகவானை பிரம்மா தனது பிரம்ம சம்ஹிதையில் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக என்று உறுதி செய்துள்ளார். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் காண்டத்திலும் இவ்வாறுதான் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10ஆம் 11ஆம் காண்டங்களில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் மற்றும் 7ஆம் காண்டங்களில் விவரிக்கப்பட்டுள்ள மனுக்களின் மாற்றங்களை பற்றிய விஷயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடப்பட்டுள்ளார். 8ஆம் காண்டத்தில் வைவஸ்வத மனு இதே விஷயத்தை மறைமுகமாக விளக்குகிறார். மேலும் 9ஆம் காண்டத்திலும் இதே பொருளுரையே காணப்படுகிறது. 12ஆம் காண்டத்தில் குறிப்பாக பகவானின் பல்வேறு அவதாரங்களை பற்றி மேலும் விவரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக முழு ஸ்ரீமத் பாகவதத்தையும் கற்பதன் வாயிலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முடிவான ஆதார புருஷர், அதாவது சர்வசக்திகளுக்கும் ஆதி மூலம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பகவான் வழிபாடு செய்யும் பிரிவினர்களின் தரத்திற்கேற்ப நாராயணர், பிரம்மம், பரமாத்மா முதலான பெயர்களால் வெவ்வேறாக விவரிக்கப்படக்கூடும். ஹரே கிருஷ்ணா.